அனைவருக்கும் வணக்கம். சிவகாமியின் சபதம் பயணத்தை தொடர்வோமா? போன எபிசோட்ல சிவகாமி பத்தியும் அவங்க அப்பா பத்தியும் அண்ட் அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம். அது என்ன நிகழ்ச்சி, அது ஏன் அவங்க லைஃபையே மாற்ற போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில முக்கியமான கதாபாத்திரங்களோட அறிமுகம் நமக்கு தேவை. அதை இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த கதை நடக்கிற காலம் பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த காலம். காஞ்சி தான் பல்லவ நாட்டின் தலைநகரமா இருந்துச்சு. அங்கதான் இந்த கதை நடக்குது. காஞ்சி வெறும் தலைநகரம் மட்டும் இல்ல, கலைக்கும் அறிவுக்கும் அமைதிக்கும் அதிகாரத்துக்கும் வாசல் திறந்த நகரம் அது. வெளியேந்து பாக்குறப்ப பல்லவ நாடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு நடுக்கம் ஒழிஞ்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா எதிரிகளோட கண்கள் பல்லவ நாட்டின் மேலதான் இருந்தது. இந்த காஞ்சி நகரத்தை நோக்கி ஒரு இளம் வாலிபன் பயணம் செஞ்சுட்டு இருக்கான். அவன் பேரு பரஞ்சோதி. பரஞ்சோதி சோழ நாட்டை சேர்ந்தவன். அப்பா கிடையாது, அம்மா வடிவழகியோட செல்ல பிள்ளைதான் பரஞ்சோதி. கொஞ்சம் முரட்டுத்தனமான பையன். சண்டை போடுறதுன்னா அவனுக்கு ஹல்வா சாப்பிட்ற மாதிரி. அதனாலேயே போர் ஆயுதங்கள் மேல அவனுக்கு தனி ஆர்வம் இருந்துச்சு. ஒரு விஷயத்த ஒரு வாட்டி கேட்டாலே அதை அப்படியே மனசுல வச்சுப்பான் பரஞ்சோதி. ஆனா அந்த ஒரு தடவை அவனை கேட்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டமான காரியமா இருந்துச்சு. எந்த ஆசிரியர்களாலையும் இவனுக்கு கல்வி சொல்லித்தர முடியல. அம்மா வடிவழகிக்கு பரஞ்சோதி தான் உயிர். அவங்களோட அண்ணா பொண்ணு உமையாளுக்கு பரஞ்சோதியை கட்டி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இவன் இப்படி எதுவுமே கத்துக்காம முரடனா இருக்கானேன்னு வருத்தம். இப்படி இருந்தா எப்படி பொண்ணு கொடுப்பாங்கன்னு ஒரே கவலை. அம்மா இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு, சரி இனி நம்ம ஒன்னும் பண்ணாம இருந்தா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அப்புறம் உமையாலையும் கட்டி வைக்க மாட்டாங்க, பேசாம கல்வி கத்து கொடுக்கறதுக்கு சிறந்த இடமான காஞ்சிக்கு போய் படிக்கலான்னு முடிவு பண்ணான். பல்லவரசருக்கே பாடம் சொல்லி கொடுத்த நாவுக்கரசர்கிட்ட போய் கல்வி பயிலலாம்னு முடிவு பண்ணி காஞ்சி நகரத்தை நோக்கி பயணம் பண்றான். பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பரஞ்சோதியோட மாமா அவனுக்கு 2 ஓலை கொடுத்து அனுப்புறாரு. ஒண்ணு நாவுக்கரசருக்கு, இவனுக்கு தமிழ் கத்து கொடுக்க சொல்லியான ஒரு ஓலை. இன்னொரு ஓலை அவரோட நண்பரான நம்ம சிற்பி ஆயனருக்கு, தமிழோட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு கலையும் கத்து கொடுக்க சொல்லி அவருக்கு ஒரு ஓலையும் கொடுக்கறாரு. போற வழியெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே, மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டே மெதுவா பயணத்தை தொடர்றான். நடுவுல வழியில களைப்பா இருக்குன்னு ஒரு இடத்துல அப்படியே படுத்துட்டு ஓய்வெடுத்துட்டு இருந்தான். அப்போ அந்த வழியா ஒரு புத்த துறவி வரத பாக்குறான். அப்பதான் அவனோட மாமாவும் அம்மாவும் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏதாச்சும் புத்த துறவிகளை வழியில பார்த்தா பேச்சு கொடுக்காதன்னு சொல்லி விட்டாங்க அவன்கிட்ட. அதனால இப்ப இந்த துறவிய பார்த்ததும் கண்களை மூடி தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தான். திடீர்னு யாரும் அவன் பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சு. லேசா கண்ணை திறந்து பார்த்தா மொட்டை தலையோட பயங்கரமான ஒரு முகத்தோட அந்த புத்த துறவி கையில ஒரு செத்த பாம்பை வச்சுட்டு அவன் மூஞ்சி முழ நின்னுட்டு இருந்தாரு. இவனுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. எதுக்கு இந்த பாம்பை கையில வச்சுட்டு இப்படி நிக்கிறீங்க, நீ இங்க யாரு அப்படின்னு கேக்குறான். கொஞ்சம் விட்டிருந்தா பாம்பு உன்னை கடிச்சிருக்கோம், உன்னை நான் தான் காப்பாத்திருக்கேன், என் பேர் நாகநந்தி அடிகள் அப்படின்னு சொல்றாரு. அவரும் காஞ்சிக்கு தான் போயிட்டு இருந்தாராமா. சோ 2 பேரும் சேர்ந்து இப்ப காஞ்சியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. காஞ்சி நகரத்தை பத்தி அந்த புத்த துறவி கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறான் பரஞ்சோதி. பரவாயில்லையே, நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல, இனி என்ன நடக்க போகுதுன்னு கூட சொல்வீங்க போலயே அப்படின்னு பரஞ்சோதி அந்த புத்த துறவி கிட்ட கேக்குறான். ஓ சொல்லட்டுமா, இந்த நாட்டுக்கு பெரிய யுத்தம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. பெரிய யுத்தமா? ஐயோ, பயங்கரமான விஷயங்கள்ல சொல்வீங்க போல. சரி அதை விடுங்க, நாட்டு விஷயத்தையே என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு பரஞ்சோதி கேக்குறான். அதுக்கு பிக்ஷு, இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது, ஆனா கடவுள் புண்ணியத்துல நீ தப்பிச்சிருவ அப்படின்னு சொல்றாரு. லைட்டா பரஞ்சோதிக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா யுத்தங்கிறாரு, ஆபத்துங்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டே பயணத்தை தொடர்ந்து காஞ்சி நகர்கிட்டே வந்துட்டாங்க. உண்மையாவே நாகநந்தி அடிகள் சொல்றதுதான் நடக்குமா? போர் நிஜமாவே வரப்போகுதா? பரஞ்சோதிக்கு என்னெல்லாம் கஷ்டம் வரப்போகுது? எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.